Good morning, teacher. Welcome to Aruna Padasalai. என்னும் எழுத்தும் 4th and 5th standard English module 8 day 4 கான activities பார்க்க போறோம் teachers. Fun with Englishல first letter first day 1க்கு பண்ண அதே activityயை பண்ண போறோம். 4A பார்த்தீங்கன்னா reinforcing the present continuous tense. Introduce பண்ண அந்த present continuous tense-ஐ reinforce பண்றோம். 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனா. நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 sets of action words என்னென்ன read, write, draw, clap, play, brush, eat, drink, sleep and hope. இது எல்லாமே நம்ம வந்து ரெண்டு செட்டு கார்டாக எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு கிளாஸ் ரூமை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறோம். ஏ குரூப், பி குரூப். ரெண்டு குரூப்பையும் தனித்தனியாக லைனில் நிற்க வைக்கிறோம். இந்த படத்தில் இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ரெண்டு லைனாக நிற்க வச்சுட்டு ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் ஒரு குரூப்புக்கு ஒருத்தருக்கு ஒரு கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். ஒரே வார்த்தை ப்ரஷ்னா ஒரு குழந்தை இங்கே ப்ரஷ் வச்சுருக்கோம், அதே ப்ரஷ் வார்த்தையை இன்னொரு குழந்தை அந்த லைனில் வச்சுருக்கோம். சேம் செட் ஆஃப் கார்டு தான். இங்கே இருக்கிற என்ன வார்த்தைகள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறோமோ குரூப் ஏ கிட்ட என்னென்ன இருக்குதோ அதே தான் குரூப் பி கிட்டேயும் இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டு செட்டு ரெடி பண்ண போகிறோம், ரெடி பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுக்குறோம். இதில் என்னென்னா ஒருத்தர் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கையில் ஒரு ப்ரஷ்ன்ற கார்டு இருந்ததுன்னா குரூப் ஏல இருக்கிறவங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வார்த்தைக்கான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. பி குரூப்பில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஐ ப்ரஷ் எவ்ரிடே. நம்ம எவ்ரிடே தினமும் செய்கிற வேலைகளை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்கிறது தான் வழக்கம். அதன்படி அந்த குழந்தை குரூப் ஏல இருக்கிற குழந்தை ப்ரஷ்ன்ற கார்டு வச்சுருக்கிற குழந்தை ஐ ப்ரஷ் எவ்ரிடேன்னு சொல்லும். குரூப் பியில் இருக்கிற குழந்தை எந்த குழந்தைகிட்ட ப்ரஷ்ன்ற வேர்ட் கார்டு இருக்கோ அந்த குழந்தை என்ன சொல்லும், ஐ ஆம் ப்ரஷிங் நவ். நான் தற்சமயம் ப்ரஷ் பண்ணி கொண்டிருக்கிறேன். தற்சமயம் செய்கிற வேலை தானே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஐஎன்ஜி ஃபார்ம் வரும், அதனால் ப்ரஷ்ஷு ப்ரஷிங்னு சொல்கிறாங்க. அங்கே ஆம் வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்போது முன்னாடி பி வெர்பு ஆம் வரும். ஐ ஆம் ப்ரஷிங் நவ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். இது போல் ஒவ்வொரு வார்த்தையுமே ரீடு, ரைட்டு, ட்ரா எல்லாத்துக்குமே சொல்லணும். ஐ ரீட் எவ்ரிடே, ஐ ஆம் ரீடிங் நவ், ஐ ரைட் எவ்ரிடே, ஐ ஆம் ரைட்டிங் நவ். அந்த மாதிரி ஐ ப்ளே எவ்ரிடே, ஐ ஆம் பிளேயிங் நவ். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லணும். அதை அடுத்த குரூப் பி என்ன பண்ணோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவாங்க. அடுத்து 4Bயில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமன் ஆக்டிவிட்டி தான். வேர்ட் கார்ட்ஸ் நமக்கு வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது எல்லா வேர்ட் கார்ட்ஸும் ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரேஸ் டிப்ஸும் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃப்ரேஸுன்னும் பொழுது என்னென்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது, அது ஒரு பாதி சென்டென்ஸ். அதை தான் நம்ம ஃப்ரேஸுன்னு சொல்லுவோம். பாதி சென்டென்ஸ்னும் பொழுது ஐ, வி எல்லாம் இல்லாத இருக்கிற சென்டென்ஸ். ஆம் ஸ்லீப்பிங், ஆர் ட்ரிங்கிங், are running, is speaking, are jumping, is talking, am reading, is diving, am singing. இப்போது இந்த வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் ஸ்ட்ரிப்ஸ், இந்த ஃப்ரேஸஸ் கூட எந்த ஃப்ரேஸ் கூட என்ன ஆட் ஆகும், ஐ வரும் பொழுது என்ன வரும், ஆம் ஸ்லீப்பிங் வரும்போது அங்கே ஐ வரும், ஐ ஆம் ஸ்லீப்பிங். ஆர்லாம் வரும் பொழுது வி ஆர், தே ஆர் சொல்லலாம். அப்போ அந்த வியோ தேயும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். யூவும் வரும். ஆம் எல்லாத்துக்குமே ஐ தான் வரும். இஸ் வர்றது எப்படி, இஸ் டைவிங்னு வரும்போது ஹீ இஸ் டைவிங் சொல்லலாம், ஷீ இஸ் டைவிங்னு சொல்லலாம், இட் இஸ் டைவிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி எது கரெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறது தான். பெருசாக எதுவுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது, ஐவி வேர்டாக தான் சொல்ல போகிறோம். இது இன்னும் இதில் ஜம்பிங், டாக்கிங், ரீடிங், டைவிங்னு வர்றதை வச்சு இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃப்ரேஸாக கொடுக்குறது சென்டென்ஸாக அவங்க கரெக்டான ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக ரெடி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வேர்ட் கார்ட்ஸ் இருக்குல்லையே ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு டேபிளில் வைக்க போகிறோம். ஃப்ரேஸ் டிப்ஸ் பாதி வார்த்தைகள் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் அதை ஆர் ரன்னிங், ஸ்லீப்பிங், ஆர் ஜம்பிங்லாம் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் இன்னொரு ட்ரே போட்டு பக்கத்தில் வைக்க போகிறோம். குரூப்பாக ரெண்டு குரூப்பை பிரிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவலாக குரூப் ஏ வந்து என்ன பண்ணோம், ஒரு கார்டை எடுக்குது, வின்ற கார்டை எடுக்குதுன்னா குரூப் பி வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற கார்டு எடுக்கணும். ஆர் ரன்னிங்,
ஆர் ஜம்பிங், ஆர் வர்ற வேர்டு எதுனாலும் நம்ம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பு எதுனாலும் எடுக்கலாம். அப்போது இங்கே வந்து என்ன எடுக்கிறாங்க, ஆர் ரன்னிங். வி ஒரு குழந்தை எடுத்து சொல்லுது குரூப் ஏல, இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது, விக்கு சூட் ஆகிறது இதுதான். அப்போது ஆர் ரன்னிங் எடுத்துட்டு வி ஆர் ரன்னிங் அப்படின்னு குழந்தை சொல்லும். இது மாதிரி ஒவ்வொன்றும் குரூப் ஏல இருக்கிறவங்க ஐ எடுக்கணும், யூ எடுக்கணும், ஹி எடுக்கணும், ஷீ எடுக்கணும், இட் எடுக்கணும், தே எடுக்கணும். குரூப் பியில் இருக்கிறவங்க அதுக்கு மேட்ச் ஆகிற ஃப்ரேஸ் எதுவும் அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லணும். இதோட டே 4 ஆக்டிவிட்டி முடியுது டீச்சர்ஸ். இந்த மாடியூலும் முடியுது. தேங்க்யூ.